நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பராமரித்து எங்களை போஷிப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுடைய இதயத்தோடு காலையிலே உண்மை ஆராதனையாக எங்களுடைய இடங்களிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் எங்களோடு கூட நீர் பேசும். Lord, we thank you for this Sunday morning as we are gathered in our houses. Father, we pray that you speak to us this morning and bless our hearts. In Jesus' name we pray. Amen. தேவனாம் மகிமைக்காக நான்காவது பாமாலை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 4. All people that are here do well. ஆண்டவரே, உம்மாலே அன்றி நன்மையானவற்றையும் செய்ய திராண
செம்மையானவைகளை எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யவும் தக்க மனதை எங்களுக்கு தந்தல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது வேத பாடல்கள் வாசிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. The Old Testament lesson is taken from Judges chapter 6 verses beginning to read from 11 to 18. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மிதியானரின் கைக்கு தப்பிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எழுத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்கள் விவரித்து சொன்ன அவருடைய அப்பங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தாப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உன்னுடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். அதற்கு அவர், திருப்பி வர மட்டும் நான் இருப்பேன் என்றார் என்பதே. ஆசிரியப்பட கொடுக்கப்பட்ட பழையற்பாட்டு வேத பாடம் வாசித்தாயிற்று. The epistle reading is taken from Paul's letter to Philippians, chapter 4, verses beginning from 1 to 7. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேதபாகம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. Philippians chapter 4, verses beginning from 1. Therefore, my brothers, you whom I love and long for, my joy and crown, that is how you should stand firm in the Lord. Dear friends, I plead Euodia, I plead Syntyche to agree with each other in the Lord. Yes, I ask you loyally, your fellow, help these women who have contended at my side in the cause of the gospel, along with Clement and the rest of my fellow workers, whose names are in the book of life. Rejoice in the Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evident to all. The Lord is near. Do not be anxious about anything, but
in everything by prayer and petition. With thanksgiving, present your requests to God, and the peace of God, which transcends all understanding, will guard your heart and your mind in Jesus Christ. Here ends the reading. Yes,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியாகும் இந்த ஓய்வு நாளின் காலையிலே அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த ஆராதனையோடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர்களோடு கூட பேசுவதாக. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை வழிநடத்தினார், நலப்படுத்தினார். கஷ்டங்கள் இருந்திருக்கும், வியாதிகள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், தேவைகள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். வியாதிகளிலிருந்து அவர் நம்மை சுகப்படுத்துவார். திருச்சபையிலே தினமுழுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. இந்த காலையிலே அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. நாளிலே நமக்கு செய்தி கொடுப்படியாக நம்முடைய ஜான்சன் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். It's such a joy to welcome each one of you to this Sunday morning service as you are in your house. I'm sure the Lord is there in the midst of you. He has been with you all through last week, helped you and guided you and blessed you in spite of your troubles, in spite of your problems, in spite of your sickness. The Lord is with you and we are all praying for you. The Lord will bless you very especially this morning through His word. இந்த வாரத்துக்கான மற்ற அறிவிப்புகள், நம்முடைய எல்லா ஐக்கிய கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், சண்டே ஸ்கூல் ஆன்லைனில் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை 7:30 மணிக்கு ஆராதனை வாட்ஸ்அப்பிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். யார் இதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெப குறிப்புகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் அதை வைத்து தினமும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எனக்கோ அல்லது ஜான்சனுக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணி பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருச்செப்பில் உள்ள கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு நாங்கள் அவருடைய செலவுக்காக, ராசிற்காக உதவி செய்து வருகின்றோம். ஏற்கால 30 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். இதில் சிலர் இதற்கான டொனேஷன் கொடுத்தீர்கள். கர்த்தருடைய அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இன்னும் அதிகமாக எங்களால் உதவி செய்ய முடியும். நம்முடைய திருச்செவியிலே ஆண்டோடு நடைபெறுகிற வருடாந்திர சர்ச் ரிட்ரீட் இந்த வருடம் இந்த கவர்மெண்டுடைய ஆணை நிமித்தமாக நடைபெறாது என்பதை உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போன வாரத்திலே நாம் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கை 1,91,971 இருக்கின்றது. இதில் அநேக ஆன்லைன் மூலமாக காணிக்கையை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் சிலர் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் நீங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுடைய காணிக்கை, தசமபாகம், சந்தா, நன்கொடை, ஊழியத்துக்காக, ஸ்கூலுக்காக, பென்ஷனுக்காக நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆஃபீஸில் நீங்கள் வருவீர்களானால் அலுவலகம் காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி, 3 மணி அல்ல 5 மணி வரைக்கும் உங்களுக்காக திறந்திருக்கோம். சிலர் சொன்னார்கள், ஐயா பாஸ்டர்ஸ் எங்களுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் காணிக்கை கொடுக்க வரும்பொழுது பாஸ்டர்ஸ் நாங்கள் இருப்போம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமைக்கு என்று கொடுக்கப்பட்ட உண்டியல் இன்னும் உங்களுடைய கருவியிலே இருக்குது. நீங்கள் அதை கூட அலுவலகத்துக்கு வந்து கொடுப்படியாக உங்களை அன்போடு கேட்டு கொடுக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற எல்லா பணத்துக்கும் உங்களுக்கு ரசீது கொடுக்கப்படும், ஜெபமும் செய்யப்படும். வாரம் வாரம் காணிக்கையிலே உங்களுடைய வீடுகளிலே கவலையே அல்லது உண்டியிலே போட்டிருக்கிறீர்கள். அதை கூட நீங்கள் அவ்வப்போது வந்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் எங்களுடைய ஆலய செலவுக்கு அது மிக தேவையாக இருக்கும், உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் அதை கொடுப்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அரசாங்கம் இந்த கோவிட்-19 இன்னும் அதிகரித்து வருவதனாலே ஆகஸ்ட் முடியும் வரைக்காக அதிகமாக ஆலயங்களிலே கூட வேண்டாம், கூட்டங்களை கூட்ட வேண்டாம் என்பதாக சொல்லியிருப்பதனாலே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தொடர்ந்து ஆன்லைனிலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அப்போது நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். All fellowship, Sunday school, prayer meetings are held online, and Thursday morning 7:30 prayer will be held in WhatsApp. Prayer points are sent to your WhatsApp. Please pray daily. If you have not received, please call me on R. Johnson.
We are helping some 30 families who are struggling financially with the donation that you have given. And thank you all those who have given donation. May the Lord bless you for your generous giving. And if you give more, then we will be able to help more people in our cathedral. Every year we will have a annual church retreat due to this government order. We will not be able to have it this year. Last week we have given to the ministry of the Lord rupees 1,91,971. May the good Lord bless all of you for your cheerful giving. Many of you are giving through online. We praise God and thank you. Those who cannot send it through online, to Bangalore, you can come to the office. The church office will be open from morning 10:30 to 5 in the evening, not 3, 5 in the evening. When you come, there will be pastors to pray for you. We have given notice to you to submit on Good Friday day, but since we couldn't have that service, it is still with you. It will be good if you can hand over those goodies also in our office when you come to give your tithe, your offering, and for your donation for the schools and for widow pension and mission work. And also as you come for paying your subscription, may the good Lord bless all of you. Every money that you give, you receive, and we also will pray for you. This morning, as I said, we are going to hear the message from Reverend John Young. As we prepare ourselves, let's all stand and sing hymn number 42. Hymn number 42 now. செய்திக்கு ஆயத்தமாக 42வது பாமலை நாம் பாடுவோம். God moves in a mysterious way. Hymn number 42. Lord, as we are waiting, you to speak to each one of us this morning, to encourage us, to bless us, to edify us with thy holy word.
Lord, you speak to us. அதுவரை எங்களோடு நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Once a pastor went to his congregation member who was a farmer. He looked at the farmer and asked, if you had 2 farms, would you be willing to give 1 farm for God? The farmer looked at the pastor and said, surely I will give. I wish I have 2 farms. Then the pastor again, he asked the farmer, if you have 5 lakhs rupees in your bank account, would you give 2 lakhs for the ministry of the Lord? The farmer replied, yes, I would love to have that kind of money. I would gladly give to the Lord's work. Then the pastor started, okay, if you have 2 goats, will you give 1 goat to the ministry of the Lord? This farmer looked at the pastor and smiled, Pastor, you already know I have only 2 goats. How can you ask 1 goat from me? Whenever we think about the miracles are, it begins with God. God doesn't need any special stage, but you must be open to God's unlimited possibilities. Hudson Taylor, the missionary to China, said, there are 3 stages in any great work attempted for God. One is impossible, difficult, and done. அநேக சமயங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான காரியங்கள் நடக்கிறதாய் காணப்படுகிறது. ஒன்று முடியாது, கஷ்டம், முடிந்தது என்று சொல்லி ஹட்சன் டெய்லர் அவர்கள் சொல்கிறார். So whenever we read the Gospels, always Jesus performed the several miracles. Some miracles are restorative miracles. He gives the back sight to the blind people and hearing deaf people and restores physically challenged people. Some miracles are transformative miracles, like Jesus changed water into wine. But the miracle which we read from the John's Gospel chapter 6, 1 to 15, like a feeding of 5,000 people, it is the miracle of creation. So Jesus created the food for 20,000 people. The Bible says 5,000 men, which includes their wives and also the children. Approximately 20,000 people were fed on a single day by the creation of our Lord and Savior Jesus Christ. The outstanding preacher, the Charles Spurgeon, he says this particular miracle is found in all 4 Gospels, so that we don't forget how much the Lord can do with the little things that are given to Him. What he is trying to say here, how much the Lord can do when we try to give us little things in the hands of God, He can make it a big blessing for His people. So as we have been studying, like receive your miracle. For last couple of weeks we have been studying the receive your miracle. But this morning, if you wanted to receive your miracle this morning, rely on God and the God of impossible. Rely on God. So God wanted to do a miracle each one of your life this morning. If you wanted to receive the miracle, it is not about who you are and what you have, but it is all about knowing who He is. Dear children of God, God wanted to do a miracle. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விருப்பமுடைய தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் அற்புதத்தை, ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இல்லை என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை கொள்வது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். தேவனை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். There are 2 things I wanted to study and share from this passage. This is one of the very familiar passages.
I think all of you might have studied from your Sunday school, even your bedtime stories. But what new I can preach from this passage? When I have gone through this particular miracle, I was blessed personally. I could be able to remember and recollect my walk with the Lord for the last 22 years. That God spoke to me. The Spirit of the Lord spoke to me through this miracle. This is the way I have blessed you. This is the way I have taught you. So you preach what I have told you. The first thing what we can learn from this miracle, realize your insufficiency. நம் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம் நம்முடைய இயலாமையை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதம் நமக்கு சுற்றி காட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. Jesus moved with compassionate heart and welcomed the crowd. The people wanted to receive the blessings from Jesus. Jesus welcomed each one of them, around 20,000 or 25,000 people. Whereas the disciples, they had a different attitude. They said, they recommended Jesus, Lord, you send the crowd away where we can buy 13 packets of biryani or the food which is available in Bethsaida and we can enjoy our meal together. This is what the disciples' mindset. Jesus wanted to do something. The disciples, they don't want Jesus to do anything. Jesus looked at the disciples and said, you give them something to eat. As soon as they heard this statement, Lord, what are you talking about? 20,000 people are here. You are asking us to give something. It is not possible. It is not possible. Because the people are very tired and hungry. I don't want them to go without eating anything. He looked at the Philip and said, because the Philip comes from Bethsaida, the town of Bethsaida, he said, why don't we go and find food for these people? He said, no, Lord, it is not possible. Because he was quick in calculation. After calculating, he said, Lord, if you have 200 denarii, 7 to 8 months of wages of a person would not be sufficient to feed everyone. So it is not possible. Here, Philip tried to solve the problem by himself. He looked at the money as the answer. That is the problem with the Philip. The Philip did not look at God. Yes, the God is standing in front of me who can do a miracle. The God who changes the water into wine can do a miracle. Instead of trusting God, he started to put his trust on the money. He thought the money can solve that temporary problem. So he was utterly wrong. Even the entire disciples over there, they thought, okay, it is our responsibility to solve the problem. The God who created everything is standing in front of us. Instead of looking at God, they thought they are trying to identify the problem or the solution in order to solve the problem. Again comes an Andrew. Andrew also wanted to solve the problem. Instead of looking into Jesus, he looked into the wrong person. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்துல வாசிக்கும் ஆண்டவர் அங்கு வந்திருக்கிறதான ஜனங்களை போஷிக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சீசர்கள் அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு 200 தினார் இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஆண்டவரே, தயவு செய்து இவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். பிலிப்பை பார்க்கும் பொழுது பணத்தினால் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு விடலாம் என்பதான ஒரு எண்ணம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. மற்ற சீசர்கள் நினைத்தார்கள், இது எங்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை நாங்கள் எப்படியாக சமாளிக்க போகிறோமோ என்று சொல்லி மிகவும் அங்கலாய்க்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அந்திரேயா ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறார். அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அதை கொண்டு இவர்களை என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது என்று சொல்லி அவனுடைய இயலாமையை அந்த இடத்திலே சொல்லக்கூடியவராய் காணப்பட்டார். Here comes like a very, the powerful statement by our Lord and Savior Jesus Christ. Jesus looked at them and said, bring them here to me. This is the key.
give your adequate resources and inabilities to Jesus, insufficient becomes more than sufficient when we surrender to Christ. This is the beauty of this miracle. If God asks us to do something, He will supply the strength and guidance to succeed. Most of the time, we make up excuses about what we don't have and what we fail to offer to Jesus what we have. If I have, sometimes the people say, if I had more time, I would love to serve the church. I would love to serve the Lord, serve the people. If I just had more money, I would love to give for the ministry. If I just have the talents just like other people, I would love to use it for the glory of God. Most of the time we use, if I just have this, that, I will do this, that. Here what God is asking us to do this morning. God doesn't need what you don't have. God needs what you have. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக சமயங்களிலே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இருந்தால் நான் இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். எனக்கு இந்த தாளம் இருந்தால் ஆண்டவருக்காய் நான் கொடுப்பேன். எனக்கு அதிக பணம் இருந்தால் நான் ஆண்டவருக்காய் கொடுப்பேன் என்று சொல்லி அநேக சமயங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே உள்ளதை நம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நாம் கொடுக்கிறதான காரியத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். Someone said like this, everything in God's world depends on His blessings. If it is that even insufficient amount will be sufficient, if it is lacking, the greatest resources and efforts in the world will not be enough. What exactly is trying to say here? When we give even the small amount in the hands of our Savior, that will be multiplied. When we fail to give the amount, even if we have the thousands of rupees, it will not be sufficient. As I said, I was personally blessed by this miracle, because when I have started my ministry 18 years back, after my DTH, my salary was 425 rupees. Then my pastor, he is a man of God. He told me, Johnson, first month you receive your salary, give tithe to the Lord. I gave tithe 50 rupees. 375 rupees was my first salary, take home salary. I took my salary and went and gave to my parents. I said unto the Lord, Lord, this is the money I have received for serving you. Please take and use it. My friends, for last 22 years, or like I can say, the 18 years of the ministry, not even one day I went to the bed without having a meal. What I am trying to say here, the amount may be very small, but what it matters, whatever you have, you give in the hands of God. When we give in the hands of God, the God one who multiplies, God one who multiplies. So the disciples, they failed to understand, they failed to realize the God one who is standing in front of them. This morning, if you wanted to receive your miracle, realize your insufficiency. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய இயலாமை தைரியத்தோடு கூட நம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The second thing what we can learn from this the passage, rely on His sufficiency. First we need to recognize our insufficiency. The secondly, rely on His sufficiency. ஆண்டவரின் நிறைவை நாம் எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பக்கூடியவராய் காணப்படுகிறார். Read from the book of Jeremiah. He prays like this, O Lord God, behold, you have made the heavens and earth by your great power and by your outstretched arm. Nothing is too difficult for you. Because when we try to rely on His sufficiency, we need to understand God is in control of every situation which we go through in life. நம் ஆண்டவரை முழுமையாக
பொழுது ஆண்டவர் நம் எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்த வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். So here the disciples, they thought they can cope up with this crisis, but they were not able to cope up with the crisis. But Jesus knew very well. The verse very clearly says, this he was saying to test them, for he himself knew what he was intending to do. The crisis is there, no doubt about it. Crisis of feeding 20,000 people. He is aware of it. He is in control of every situation. Nothing can move under the sun without his knowledge. That is what it's all about. It's a faith. Always we need to believe God controls my life. God controls my family. God controls my cathedral. He is the controller of everything. Robert Morrison, again a missionary, who was a pioneer missionary to China. One person asked Morrison, do you really expect to make an impact in the land of China? Then Morrison looked at the person and said, no sir, I expect God to do. I expect God to do, which means when God is in control of every situation, nothing can happen to each one of us. If you wanted to receive your miracle, rely on God's control. Rely on God's control. So when Jesus takes control of every crisis and impossible situation which we go through in life, sometimes we may be exhausted and overwhelmed with no signal of dawn in our life. There is no light in front of us. Everything is full of darkness. Sometimes our heart is heavy. Sometimes we do not know how to move about it. Sometimes we speak within ourselves how can things change for better. This is what we are doing most of the time. Dear friends, when God becomes a control, when God controls our life, we need not to worry anything because He is ready to do a miracle in our life. George Muller, outstanding the faith missionary, he said, faith does not operate in the realm of the possibilities. There is no glory for God in that which the humanly is possible. Faith begins where man's power ends. He says, faith begins where man's power ends. In this particular miracle, the man's power ends. Then God's power really created the bread or food for 20,000 people. Dear children of God, this morning I encourage each one of you, if you wanted to receive a miracle from our Savior, trust in God and rely on God because God controls your life. The second thing, what we can learn from this passage, God's power is not limited. ஆண்டவரின் வல்லமை குறைவானது அல்ல. ஆண்டவருடைய வல்லமை கற்றுக்குள் கொண்டு வரக்கூடியதான வல்லமை அல்ல என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். The Old Testament passage which we read, the Gideons. I think I have preached in small meetings several times. Then God asked Gideon to go and rescue the people from the Midianites army. Then God said, find a people who can go against the Midianites. He gave up altar call, 32,000 people came. Then God said, why don't you reduce your army? Then he spoke to the chief, why don't you go tell to the people, those who are upright and fearful, let them go home. Then the chief went and announced almost 20,000 people left, only 10,000 people. The chief of the army comes and tells to Gideon, you are in real trouble. What's the matter? Sir, 20,000 people left. Only we have left with only 10,000 people, whereas the opposite, 1,35,000, which means almost we are in the lack of 1,25,000 people or less. Then Gideon doesn't know what to say. Hey guys, wait for a minute, I will go and check with the Lord. Again he goes and checks with the Lord. Lord, tell me what I am supposed to do. You have 10,000, you reduce your army. Lord, what are you talking about? We are much worried about the 10,000. You are asking us to reduce our army. It is not possible to go against. Reduce your army. Then finally, the army has been reduced. Only 300 people left.
300 people left. Gideon doesn't know. Israelites doesn't know. The 300 people doesn't know how they are going to face their enemies. So God's power cannot be limited with the numbers. The villain said 200 denarii would not be sufficient to feed 20,000 people. Number doesn't matter for God because the God's power cannot be limited. Sometimes God purposely He does our life. Sometimes He reduces the size of the army. அநேக சமயங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய நம்முடைய பாதுகாப்பை குறைக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். Sometimes He eliminates the part of our support system. நமக்கு வரும் உதவிகளை ஆண்டவர் அநேக சமயங்களிலே குறைக்கிறார். Sometimes He wants us to come out of our comfort zone. நாம் வசதியான வாழ்விலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, not because He is very cruel, because He wants us to know His power. He wants us to show His power in our life, whether we are completely depending on God's power or our own resources. It is very hard to understand, very hard to accept. We want everything to go in our own way. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே அநேக சமயங்களிலே ஆண்டவர் இந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டியதான இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரின் வல்லமை குறைவானது அல்ல என்றதான ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. Only one thing we can say, Lord, here I am. God expects only one thing from us. If we want to receive the miracle, He expects only one thing from you. Lord, here I am. I surrender my life in your hand. The third thing, what we can learn from this passage, God is not just meet our needs, but He abundantly supply all that we need. He's not just meeting. Just imagine the particular miracle. Only 5 loaves of bread and 2 fishes. Then the people, they had as much as they want. None of them they went with a half stomach full. I don't know whether up to date. Then Jesus said, "You eat as much as you want. You eat." They were eating and eating and eating. Then finally they said, "Enough, Lord." Then the disciples started to collect that. The 12 baskets full of the leftover, the fragments were collected. When God blesses, when we rely upon God, He doesn't meet only our daily need, but whereas we can experience His abundant supply in our life, in our day-to-day life. Best example again, we go through the Old Testament. When the people are crying unto Moses, Lord, why don't you do something? Then the Moses prayed unto God, and God sent manna from above. The people gathered as much as possible. Everyone had enough and enough and enough. That is what is abundant blessing, abundant blessings. The Bible makes it very beautifully. And my God will supply all your needs according to His riches in glory in Christ Jesus. This morning, if you wanted to receive the miracle in your life, when you rely upon God, God is not going to just meet your needs, but He abundantly supply all that we need. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது, அவர் நம்முடைய தேவைகளை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் இந்த இடத்திலே கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த அற்புதமானது நமக்கு போதிக்கிறது. The next things what we can learn, what we are learning from this passage, the Christ is sufficient for both physical and spiritual needs. This is very beautiful. This is very, very important for the believers. Here what exactly is this? ஆண்டவரின் நிறைவானது நம்முடைய சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. God did not give only the food to the stomach, rather Jesus says here, I am the bread of life. He who comes to me will not hunger, and he who believes in me will never thirst. Here God gives us the richest blessing. Not only the physical blessing,
where He gives us a spiritual blessings. When Christ comes as a King of Kings, where all will be taken, all will be with Him forever and ever. That is the greatest blessing. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியதான அந்த மேலான பாக்கியத்தையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடியவராய் காண்கிறார். இந்த காலை நேரத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட காத்துக் கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? ரியலைஸ் யுவர் இன்சஃபிஷியன்சி. நம்முடைய இயலாமை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லும் பொழுது, சொல்லி ஆண்டவரை நாம் முழுமையாக சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். The Lord wanted the disciples to see that no matter what they had, even the tiniest, even the lowly things that are really given unto Him, that God can use it. The miracle of the multiplication from this passage are in His hand. Little is much if God is in it. The little, if you give little into God's hand, that is more than enough for our Savior to multiply and bless to each one of us. Most of the time, we refuse to understand and accept our insufficiency. If you are weak this morning, are discouraged, and if you are tired and tempted, if you are empty and if you feel lonely, I do not know how I am going to eat my bread tomorrow. I do not know how I am going to run my business by next month. I do not know how I am going to pay the salaries to my staff. Give what you have in the Almighty God. Almighty God, He will multiply and He will give back to you. If you give to Him, He will give back to you with that assurance. Let us all close our eyes and look to the Lord and ask God to bless us this morning. Receive your miracle. Yes, if you wanted to receive your miracle, rely on God. Rely on God. Yes, Lord, I pray for our congregation members. God, expecting your miracles to take place in their life, expecting God to bless them in every areas of their life, O Lord, as they are eagerly praying unto Thee, praying for their sickness to be removed, praying for the blessings in their business, praying for the peace and blessings in their family. Lord, I pray, Lord, You do a miracle in their life, O Lord Jesus. Lord, You can do a miracle. Help all of us not to rely on our insufficiency. Rather, Lord, help us to rely on our sufficient God, who sees us and also who takes care of us and who blesses His morning. ஆண்டவரே, அற்புதத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான எங்கள் காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, நன்மைகள், ஆண்டவரே, குடும்பத்திற்கு நேராய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எழுந்திருந்தவர்களாக கீர்த்தனைகளிலே 207வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். Let's all stand in our place and sing. Lyric number 207. தோத்திரம் செய்வனே ரட்சகனே, தோத்திரம் செய்வனே. அப்போது நம்முடைய காணிக்கைகளே நாம் எடுத்திருக்கிறோம். With that appreciation of the offering and our church. Thank
எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபங்களை விண்ணப்பங்களை செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தார்கள். சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனுள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கைவிட வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வெற்றிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்கு தேவனின் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை விடாமல் செய்து இந்த திருநாமத்தை அறிவிக்கிற யாரும் ஒரு பரிசுத்த வசனத்தை சத்தியத்தை குறித்து விசேஷ மனதுள்ளவர்களாக இருந்து ஐக்கியத்திலும் தெய்வ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும். கிறிஸ்துவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதமில்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினால் அடக்கி ஒரு சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் குதிரைகளையும் ஆண்டு நடத்தியிருக்க வேண்டும் என்று தேவனையை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அட்சயமார் குருமார் எல்லோரும் தன் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி ஒரு பரிசுத்த சாத்திரங்களை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபைகளையும் இந்த ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் ஒரு பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய அவர்களுக்கு ஒரு பரம கிருபையை கொடுத்திருந்தோம். இல்லாத ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற அன்றுவரே திருச்சபை பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, இந்த நேரத்தில் வியாதியோடு கூட அன்றுவரே படிப்பில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரே ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி அன்றுவரே ஒவ்வொருவரையும் தொட்டு நீ அன்றுவரே பரிபூர்ண கரத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்றுவரே ரத்தம் சகல பாவங்களை மாத்திரமல்ல அன்றுவரே சகல வியாதிகளையும் அன்றுவரே குணமாக்க வல்லமையில் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறவர்களாக பலவீனத்தோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே தந்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எல்டர்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே அருமையான பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்திருங்க. எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்திலே எவ்விதமாக நீர் எலியாவை கொண்டு கர்த்தாவே காகத்தை கொண்டு எலியாவை நீர் போஷித்தீரோ அதே போல நீ அற்புதம் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நடைபெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க தேவைகளை பணத்திலிருந்து கர்த்தாவே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதான பிள்ளைகளை கலந்து ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இருக்கிறதான எல்லா ஆன்லைன் கிளாஸஸும் ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தபடியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையில் மிஸ்திரிகளாய் வேலை செய்கிறதான ஒவ்வொரு மிஸ்திரிகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா கிளை சபைகள் இருக்கிறதா விசுவாச குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை முற்றிலுமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையுடைய தேவைகளை சந்திங்க. அப்பா தொடர்ந்து கிருபையுடைய பாதுகாப்போம் எங்களோடு அதிகமாய் தங்கிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். Amen.
குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவரே
ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இயலாமே அல்ல, எங்களை அல்ல, எங்களுடைய பலவீனத்தை அல்ல, எங்களுடைய பணத்தை அல்ல, எங்களுடைய மற்ற திறமைகளை அல்ல, உண்மையும் உம்முடைய வல்லமையும் நாங்கள் நோக்கி பார்க்க, அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ செய்யும் போது நீர் ஏதோ சாதாரண தேவைகளை மாத்திரமல்ல, நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறீர். என்னுடைய சரீர தேவைகளை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவைகளை நீர் சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கவலையோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, கஷ்டங்களோடு இருக்கிறவருடைய பிள்ளைகள் இப்பொழுது யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களை மறந்து, தங்களுடைய எல்லா இயலமையை மறந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறார்களோ, உம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறார். சுகமில்லாத பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து அவர்களை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we thank you for speaking to us this morning from your word, O Master Lord. How you fed more than 5,000 people with what little they had, O God. Lord, how you gave victory, Lord, to Israelite through Gideon. Lord, the same way, all those who, Lord, recognize their insufficiency and how they, Lord, accept your power and your sufficiency, Lord, that you do miracle in their life, Lord. Not our strength, Lord, but Lord, your power, your love, Lord. You, all those who are praying like this morning, praying unto thee, believing in your promises and in your power, do miracles, O God. Bless them, be with them, heal them, meet all their needs, O God. Be with us all through the rest of this month. We thank you